தாய் வந்து நல்ல ஓட்டக்கதையை வாச்சிக்கிச்சுன்னா சரி குட்டி பூரா அதே ஓட்டக்கதை ஓட்ட தான் இருக்கும். தாய் வந்து ஓட்டக்கறி கம்மின்னா நீங்க எங்கனாலும் குட்டி எடுங்க அதே தாய் ஓட்டம் தான் ஓடும். ஓ அந்த மாதிரி இருக்குண்ணா. ஆமா கிளம்பிச்சுன்னா சாருக்கும் கிளம்புன்னு நினைச்சுக்கோங்க. சரி சரி. ஆனா வேலைச்செடியா இருந்தாலும் சரி பயப்படாது. மற்ற ஊர் நாயெல்லாம் வேலைச்செடி அடுத்து போனா சடக்குன்னு டாடம் பிறகு போட்டு கொஞ்சம் நீங்க 2 நாய் மட்டும் 1.5 லட்சத்துக்கு கட்டக்க 2 ஆண்குட்டி மட்டும் சரி கேட்டுங்க எத்தனை பிழைச்சிட்டு வந்துச்சுன்னு. இது கழுவு நாய. ஆமா பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடி அப்படிங்கிற ஊருக்கு தான் கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா ஐயா முனியாண்டி ஐயா வந்து எத்தனை வருஷம் நாய் வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப 40 வருஷமா வந்து வேட்நாய்கள் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஐயா வந்து வேட்நாய்க்கு வேண்டிய திருமணம் செய்யாம வந்து இது வரைக்கும் வந்து வேட்நாய்க்கு வேண்டி வளர்த்துட்டு இருக்காரு. ஐயா முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க வேட்நாய் எத்தனை வளர்த்துட்டு இருக்கீங்க? உங்களோட அனுபவத்தை பேச சொல்லுங்க. நான் வேட்டை நாய் வந்து 40 வருஷம் 40 வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல ஊடி வேட்டை நாயின்னா யாருக்குமே என்னன்னு தெரியாது. நான் ஒரு ஆளுக்கு வேட்டையாடுவதுல இந்த போலீஸ்காரங்க வந்து வேட்டையாடக்கூடாதுன்னு பாட்டினா பிறகு இப்ப 10 வருஷம் 15 வருஷம் வேட்டைக்கு போறேன். நான் எத்தனை நாய் வச்சிருக்கீங்க மொத்தம் இப்ப இருக்கிறது வந்து 9 நாய் இருக்கு. சரி சரி. அன்னைக்கு ஒரு நாயை மறந்து வச்சு கொண்டுட்டாங்க. இல்லட்டா 10 நாய் இருந்துச்சு. அதுக்கு 20 நாய்க்கு மேல வச்சிருந்தேன். சரி சரி. அது இப்போ கடைச்சிட்டாங்க 15 நாய். போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்தா ஆளை சொல்லுங்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம சொல்ல போறோம். எத்தனையோ இந்த கேமரா இருக்கு. கடைச்சிட்டு அவங்க பார்த்து பிடிக்கலாம். சரி சரி. நான் 4 ஆட்டை கம்பெனி கொடுத்தாச்சு. குட்டி 10 20 குட்டிக்கு மேல தூக்கிட்டாங்க. 20 குட்டிக்கு மேல மருந்து வச்சு பொடி குட்டியை கொண்டுட்டாங்க. சரி சரி. அப்படிங்கும்போது நாம எந்த நேரம் காவலுக்கு முன்னே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம கடைக்கு ஒரு ஜாமான் போனோம், ஒரு வெஞ்சனத்துக்கு வாங்க போகணும், கடைக்கு போகணும் வரணும். சரி. போகும்போது இங்க போன் பண்ணி அவன் வர சொல்லிவிட்டு இங்கேயே உள்ளாள் இருக்கு திங்கிது. உள்ளாள் இல்லாம ஆசில் ஒரு நான் என்ன பாடுபட்டு இந்த கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன் அது கூட தெரிய மாட்டேங்குது. இத்தனை சாப்பாடு போடணும். இத்தனை நாளுக்கும் சாப்பாடு போடணும். கரெக்டா ஒரு மூட்டை அரிசி 10 நாளைக்கு தான் வரும். 5 கிலோ அரிசி டெய்லி பொங்குவேன். அந்த இருக்காருங்க டவி அத்தமாரி டவி நிறைய பொங்கி இறக்க முடியாது. ஆமா இறக்க முடியாம இறக்குவேன். அப்படி இல்ல நீ நாய் வளர்க்கணும் அதுன்னா அடுத்தவங்களுக்காச்சும் 10 குறைச்சி தரேன் குட்டி விடுன்னு வாங்கி வாழ. அதுதான் மாறும். ஓஜா கூட ஓஜா போறோம்னா இதுகளுக்கு மண்ணவா போடுறோம். சாப்பாடு இல்ல என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தர்றேன்னா இல்ல இதை வச்சுதான் உங்களுக்கு இதுகளுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கணும்ல. அந்த குட்டியில விட்டு நான் வாங்கணும். இவங்க ஆடு மாட்டை எனக்கு ஓஜா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மனுஷனை கிறுக்கனை ஆக்குறாங்க. அவங்க தான் பொழைக்கணும், மற்றவங்க கூட சான்னு நினைக்கிறாங்க. அது ஆண்டவன் கடவுள் பார்த்துட்டு போட்டோம். மருந்து வைக்கிறவனா எவனை விளங்குவானா? நல்லாவா இருக்கு பாரு. நாய்க்கு மருந்து வச்சு நல்லா இருக்கும். அவங்க குடும்பத்தோட மருந்து குடிச்சு சாவாங்க ஒரு நாளைக்கு. கண்டிப்பா. அது என்னைக்கும்னாலும் பாருங்க அது தெய்வமா பார்க்கட்டும்ட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். 4 வட்டம் போலீஸ்காரங்கிட்ட போய் கம்மல் கொடுத்தாச்சு. சரி சரி. இந்த மாதிரி 15 லட்சம் ரூபா பொண்ணு போச்சு நாய்க. கொஞ்சம் நீங்க 2 நாய் மட்டும் 1.5 லட்சத்துக்கு கட்டக்க 2 ஆண்குட்டி மட்டும் கேட்டுங்க எத்தனை பிழைச்சிட்டு வந்துச்சு. கழுவு நாய. ஆமா 2 நாயை மட்டும் 1.5 லட்சத்துக்கு எத்தனை வட்டம் வந்தாங்க பிழைச்சிட்டு போட்டு. சரி. 2 லட்சம் நாளா அப்படி ஆண்குட்டி 2. சரி. ஒண்ணு மஞ்ச கண்ணி பொட்டு கண்ணி. அப்ப இந்த நாயில என்ன இருக்கு? என்ன அந்த நாய் மட்டும் என்ன அப்படி கேட்டையில அந்த கேட்டையில கூணும் நாய் கலப்புன்னா தப்பாது. அழகனும் கூட. சரி சரி. அவளை ஒழுக்கமான குட்டி நீ சுத்தி பிடி ஊற அதுக்கு காட்டு போட வர 20,000. சரி. காட்டுக்கு போடுறது இத எப்படினாலும் வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் தரவே மாட்டேன். 2 லட்சம் நாள் அன்னைக்கு தூக்கிட்டு போற. சரி. இந்த கலெக்டர் ஐயா வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வீடு வேலையில நாங்க இடம் வாங்கி கட்டி தரோம்னு இந்த காலங்க குடும்பத்தோட வந்துருந்தாங்க. சரி. வந்துங்கன்னு அப்ப வேப்பமரம் இருந்துச்சு. 1 மணி நேரம் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. சரி. அப்படின்னு கலெக்டர் ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த புனியாளங்க அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ பெருமைப்பட்டு அது வீடியோ பார்த்து கூட அவங்க ஆசைப்பட்டாங்க. சண்டாலையும் மருந்து வச்சு போட்டாங்க. விளங்குவாங்களா? விளங்கவே மாட்டாங்க பாருங்க. அதோட நாய்கள் இப்போ அதோட அதோட ஒர்க்கு வந்து இதுங்க. அதே ஒர்க்கு இது வேற. சரி. இப்ப எங்க அண்ணன் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு. சரி சரி. காட்டுக்கு போறது நாய் இல்லைன்னு. சரி. இது வந்து பழைய நாய் ஒர்க்கு. பழையது. ஆமா
நீ இதுலதான் குட்டி எடுத்து பழையபடி எல்லாம் உண்டாகும். உண்டாகும். சரி சரி. ஆனா வேகத்துல நீங்க கூட இந்த ஏரியால வேட்டைக்காரங்களாம் அசந்துவாங்க. நாய் ஓடத்தை பார்த்தோம்னா கவுரு விடு அந்த நாயை என்ன மயத்துக்கு நீ பிடிக்கணும்னு வைப்பாங்க. விட்டா பாத்துச்சுன்னா முடிஞ்சுது. கிளம்பிச்சுன்னா சாருக்கும் கிளம்புன்னு நினைச்சுக்கோங்க. சரி சரி. ஆனா வேலிச்செடி இருந்தாலும் சரி பயப்படாது. மற்ற ஊர் நாயெல்லாம் வேலிச்செடி அடுத்து போனா சடக்குன்னு தடம் பிறகு போட்டு. இது வேலிச்செடிக்குள்ள முளைஞ்சிருமுன்னு அதுக்குள்ள 10 உருட்டுனாலும் மாறி மாறி கொத்தும். ஒத்த நாயா இருந்தாலும் அப்படி ஓடுன நாய்க்கு தான் போறாம வேற போறாம. நாய்க்கு மருந்தெல்லாம் வைக்கக்கூடாது. ஆமா மருந்து ஏற்பட்ட நாய் 40 நாய்க்கு மேல மருந்து வச்சு பண்ணிட்டான். இது சுப்பிப்பேரை வந்து எல்லா நாயும் அதுல வந்து ஓட்டக்கதி தாய் வந்து நல்ல ஓட்டக்கதியை வாச்சிக்கிச்சுன்னா குட்டி பூரா அதே ஓட்டதான் இருக்கும். தாய் வந்து ஓட்டக்கதி கம்மின்னா நீங்க எங்கனாலும் குட்டி எடுங்க அதே தாய் ஓட்டம் ஓடும். ஓ அந்த மாதிரி இருக்குல்ல. ஆமா நாங்க சின்ன பிள்ளை இருந்து நான் வேட்டையாடி தெரியாதா அவ்வளவு வயல்ல இருந்தே நான் வேட்டையாடிச்சேன். நாட்டு நாயை வச்சு வேட்டையாடிச்சோம். நாட்டு நாயை வச்சு. ஆமா சாய் நாய் இப்படி நாய்ங்கிறது எங்களுக்கு தெரியாது. சரி அதை வச்சு இந்த அந்த முதல்ல 2 கிளப்பி விட்டா பிறகு கிடைக்கும். இந்த இது மாதிரி ஒரு எடுப்புல கிடையாது. அதனால அப்ப எல்லாம் இப்படி கடிபடி இல்ல. அதனால வேட்டைக்கு போகலாம் போலீஸ்காரங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா அப்ப எல்லா ஊருக்காரங்களும் வேட்டையாடுவாங்க. அங்கிட்டு இருந்தெல்லாம் கொடாஞ்சி துப்புரட்டுக்காரங்க ராலி பிடிச்சி எங்க ஊருக்கு வருவாங்க. அப்ப நாங்க நாட்டு நாய்களை வச்சு வேட்டி விடுவோம். இது கடிச்சுக்கிறாரு. அவங்க நாயும் அத்தனை நாயும் கவுரு வாங்கி விட்டு தப்பிச்சு வேலைக்கு போயிடும். எங்க ஊரு கிழக்கு போற நல்ல சரியான பொட்டலத்தை பறிச்சு காட்டுதான். அதுலயும் அத்தனை கவுத்தும் தப்பிச்சு வந்துடும் முதல்ல. அத்தனை நாய் வரைக்கும். ஆமா கவுருக்கு வாங்கி விட்டு தப்பிச்சிடும் கடிச்சிடும். கடிக்கிற நாய் தான் கடிக்கும். ஆமா கடிக்கிற நாய் தான் கடிக்கும். ஓட்டம் தாய் நாய் இப்படி ஓட்டம் இருக்கும் அதே மாதிரி அதேதான் குட்டிக்கும் ஓட்டம் இருக்கும். அதுக்காக தாய் நாய் ஓட்டக்கதை இல்லாம நல்ல நாயில போய் போட்டாலும் ஓடுங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா தாய் ஓட்டம் இல்லாம எப்படி கூண் நாயில போய் போடுங்க அப்படின்னா நாட்டு நாயை பிடிச்சி கொண்டு போய் நம்ம நல்ல நாயில வச்சுக்குவோம். 5000 1000 10,000 போட்டு வந்து நம்ம குட்டி எடுத்துக்கலாம். வேற அந்த தாய் ஓட்டம் தான் ஓடும். நானே எல்லா இதுலயும் நான் பார்த்துட்டேன். எல்லாம் நாய்கள்லாம் அந்த பாப்பாஞ்சாப்பு வாய்க்குதுன்னா அதே வருது கொண்டுவாங்க. ஓட்டப்பதி கம்மி ஆகவே நம்ம கண்ட கழுதிய குருதி போய் கழுதியில போய் குருதியில ஓடணும்னா அம்மலாம் நாய்களை பாலாக்குறது அம்மதான். பாருங்க இங்க வந்து பாருங்க வழக்கம் எப்படி அடிச்சு போட்டுருங்க. இதுல எந்த நாயும் உள்ள போக முடியாது. வெளியே இந்த நாயும் வர முடியாது. இப்படி வழக்கம் ஆடு குட்டி கூட இந்த மாதிரி விலைக்கு வாங்கி அடிச்சு. அந்த நாய்க்கு என்ன அந்த நாய்க்கு இந்த மாதிரி இருக்கு? அது ஐயா உள்ள விருஷமா வந்துருச்சு. இந்த வழக்கம் அடிக்கும் பாம்பாத்து தாண்டி உள்ள வந்துக்கிறாது. சரி அதுல படுத்து கிடந்தேன். சரி நாய் ஒவ்வொன்னு பாய்ச்சு. சரி லைட் அடிச்சு பார்த்து இங்கிட்ட ஆள் ஒருத்தருங்க கிட்ட வந்துருச்சு. நல்லா நெளிஞ்சு மாதிரி படுத்துக்கிருச்சு. சரி நாய் குலைக்குவோம் படுத்துக்கிருச்சு. வேற என்னடா கட்ட மாதிரி கிடக்குது என்னன்னு பார்த்தா லைட் எடுத்துட்டு வந்து அடிச்சு பாக்குறேன் திரும்பிச்சு. சரி பாம்புலடா போகுதுன்னு பிறகு கம்பு என்னைக்கு தலைமட்டில் ஓட்டுப்பேன். சரி சரி போன அடிச்சுட்டேன். சரி அடிச்சு மண்டையை அடிச்சு போட்டு இந்த அந்த வேலைக்குள்ள தூக்கி போட்டிருந்தேன். இந்த கழுத வீசவும் ஒரு வாரம் கழிச்சு துப்புற திங்குச்சு. அடிச்சு போட்டு பாம்பு. ஆமா திங்க அதுக்கு விசையாடி. சரி ஓ சரி சரி சரி. நான் மருந்து இந்த பெறாரில் வாங்கிட்டு வந்து அடிக்க விட மாட்டேங்குது. மருந்து எங்க வச்சிருக்கீங்க? எல்லா மருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு மேலுக்கு வேலையா. நாயும் இந்த மாதிரி அடிச்சு போட்டு பாம்பு தின்னு அந்த மாதிரி அதுல உள்ள விசை ஏறிடும்ல. மண்டையை திங்காம உடம்பு திண்டுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அது தெரியாது. மண்டையை திண்டுச்சுன்னா உறுதி அதுல விசை இருக்கும். இப்ப கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. கடிச்சிருந்தா அது தேலை வைக்கிற விருஷமா படிச்சாங்க நல்லா படிச்சாங்க. கரெக்டா கடிச்ச வயல இருந்து மேல இன்னும் கடிச்சாலும் சரி மேல மட்டும் அறுத்து விட்டுருங்க. சரி சரி சரி. என்னைக்குமே நான் நீ சொல்றேன் கீழே இருக்காதீங்க. சரி மேல அறுத்து விட்டுருங்க. ரத்தமா வராது. சரி பூரா நீராத்தான் வரும். நிறைய நாயை நான் காப்பாத்திருக்கேன் அந்த மாதிரி. ஆமா அதுங்கடுத்து சொல்றேன். மேல அறுத்து விட்டா அந்த விஷம் வந்து ஏறாது. ஏற அந்த நீர் ஊர் கீழே வடிஞ்சிடும். ஆமா கீழே கடிச்சுன்னா மேலதான் இருக்கணும். காலில் கடிச்சுன்னா மேலதான் இருக்கணும்.
அழைச்சி விட்டுங்க பூரா அப்படியே விஷமே ஏறாது. ஏறாது. எனக்கெல்லாம் 19 ரூபா பிடிச்சிருக்கு இந்த காட்டுங்க. பெருசு மாமெல்லாம் கடிச்சு காலை பின்னிக்கிருச்சு, உதறனா விட மாட்டேன்ருச்சு. சரி. இவ்வளோ தண்ணி இருக்கும். பிறகு கடைசியில் சங்க புட்டிச்சு இன்னும் கண்ணு மொழி பிடிங்கிட்டு வருது. பிறகு எடுத்தோம்னா இந்த கையை பின்னிக்கிறது. சரி. பிறகு அந்த அன்னைக்கு இங்கிட்ட அங்கிட்ட எடுத்து அந்த அன்னைக்கு அங்கிட்டு போட்டுட்டு பிறகு பல்லு முறிஞ்சுக்கிருச்சு. எனக்கு தெரியாது. பிறகு என்னைக்கும் போல மச்சானத்தை ஊசி கூட போவேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அதனால சரின்ட்டு வேட்டைக்கு போகணுன்ட்டு இந்த அவளை கழுத்து துளகம்பு இருக்க நடக்க முடியல. கால் இவ்வளவு வந்து ஆனைக்கால் மாதிரி வந்துருச்சு. சரி சரி. இது செருப்பு வரல உள்ள ஊறிச்சு. நடந்தோம்னா டங்கு டங்குன்னு அதறிச்சு. ஆமா. வேற அது பாப்பாடிக்கு வந்துட்டாங்க. அப்ப செய்ய வேண்டி 11 மணிக்கு இருக்கு சாத்து. சரி. வேற வந்ததா அந்த செய்ய வேண்டி போனோம். நானத்தர ஆஸ்பத்திரி தனியார் ஆஸ்பத்திரி. சரி. அது போனோம். 3 ஊசி போடணும். 3 ஊசி போட்டாலும் வேலை ஆகும். ஒரு ஊசிக்கு 2000 ஆகும். சரி சரி. ஐயா அந்த அளவுக்கு வசதி இல்லை வேண்டா அப்படின்னு சொன்னதான். இப்போ கவர்மெண்ட் டாக்டர் எடுத்து போனோம். சரி. அவர் அந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணுவோம் வந்துட்டாரு. வந்ததும் அந்த அன்னைக்கு லைட் அடிச்சு பார்த்து என்ன வாம்பியா விரிசு மாம்பு தனியா நான் அடிச்சு கொடுத்து வந்தேன். கொண்டும் போகல. ஆமா. விரிசு மாம்பு தனியா என்ன அவர் லைட் அடிச்சு பார்த்து பவுடி 10 கரோடு மாதிரி இருக்கு. சரி. புடுங்க வந்து அப்பத்தான் அந்த கசு வெளியே வருது. பசேன்னு பூரா ரத்தம் வரல, நீராத்த வருது. அந்த அன்னைக்கு அவரு புடிங்க அவரு கண்ணை கட்டி கீழே விழுந்துட்டாரு. கூட வந்தாலும் ஐயையே உன்னை காப்பாத்தாங்க நீ அவரை யாரு காப்பாத்துறதுங்கிறாரு. வேற அந்த அழக முடித்துல காலையில வீட்டுக்கு போகலாம். ஒண்ணும் இல்லையா மத்தியானத்துக்கு வந்து வேட்டைக்கு போனா ஒண்ணும் செய்யல. நாய்களுக்கு அந்த மாதிரி கடிச்சா உடனே அந்த மேல அந்த மாதிரி அந்த மாதிரி மனிதனுக்கு கிடைச்சாலும் அதே மாதிரி. ஆமா ஆமா. காட்டுல அலையிறாங்க. ஆமா. அந்த முறுக்குல போவோம். கீழே கவனிக்கவே மாட்டோம். யாரா இருந்தாலும் கவனிக்க மாட்டோம். நம்ம அந்த 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 வேட்டை நோக்கெல்லாம் இருப்போம். நம்ம கீழே கவனிக்கவே மாட்டோம். அதுங்காட்டிதான் மீச்சிருவோம். நீங்களும் யாரு நம்ம வேட்டைக்காரங்கிட்ட சொல்லிட்டு கடிச்சாலும் உடனே பிள்ளாட வச்சுலாம் கீச்சி அறுத்து விட்டுருங்க. அப்பதான் வந்து நான் 2 நாய் இருந்துச்சு. தாயும் பிள்ளைன்னு வச்சிருந்தேன் ஆரம்பத்துல. ஆமா. ஆனா கிளப்பனா ஒரு ஊருக்கும் 1 ஊருக்கும் மேல ஏற விடாது. இது ஒரு தட்டு அது ஒரு தட்டு அவ்வளவுதான். காலையில கிளம்பிச்சுன்னா இந்த நாய் மாதிரி இந்த இவ்வளவு கூட போக விடாது. தள்ள விடாது. அடுத்த வீட்டுக்காரங்க கவர்ல குடிச்சிட்டே இருக்க ஒண்ணுதான். சரி. வேட்டைக்காரங்கிட்ட கேளுங்க நாய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க. நாய் ஓடுறதுக்கு வேலையே கிடையாது. அவங்க கவுத்துல இருக்க கருத்து பிடிச்சே இருக்காங்க. ஆமா. அந்த அளவுக்கு பீடா இருக்கும். நான் அதே வர்க்கத்தை தவிர நீ வேற வர்க்கம் எடுக்கூடாதுன்னு அதே நாய் இவ்வளவு நாளும் அதிலே குட்டி எடுத்து போட்டு இந்த பெரிய நாய விலைக்கு கேட்டாங்கன்னா கொடுப்பேன். இன்னும் ஊருக்கு கொடுக்க மாட்டேன். அங்கிட்டு மருதா. சரி. திருச்சி. எதனால 10 கொடுக்க மாட்டீங்க? நான் தான் அப்பதே சொல்லிட்டுல போனாய்க்கு நாய்க்கு பந்தி வச்சுக்கிறோமான்னு வருவாங்க. அமைச்சே குட்டி வாங்கி உங்ககிட்ட குட்டி வாங்கிட்டு உங்ககிட்ட இப்ப பந்தயம் இதோட குட்டி குறைஞ்சா போனா ஒரே தாய் பிள்ளைதான். இது தான் செய்யும். உங்க உள்ள உங்களுக்கு குறைஞ்சா இருக்கும். அதேதான் தொலை விட்டு இப்ப உங்க ஊர் இருக்குன்னு நான் கூழ கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க எந்த ஊர்ல இருக்கு நாய் இருக்கு யாருக்கு தெரியும். இங்க வர போறீங்களா வேட்டைக்கு? சரி கூப்பிட போறீங்களா? இங்கன்னு ஊடி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த பக்கத்து ஊர்ல கொடுத்தோம்னா அவங்களுக்கு இங்கிட்டு வேட்டைக்கு வருவாங்க. சரி. நாய்க்கு வச்சுக்குவாங்க. அது ஓடதான் இது ஓடதான். அதோட வீரம் அதுக்கு இருக்குங்க. இது நான் வரைக்கும் குட்டி கொடுத்துருக்கேன். யாரும் பதில் சொன்னதே கிடையாது. ஐயா உங்க நாய் தூத்து குடிச்சமெல்லாம் குட்டி நிறைய குட்டியை வாங்கி ஏமாந்து வச்சியா உங்க நாய்ட்டு எந்த நாய் ஓடலைன்னு இந்த இன்னைக்கு வேணுங்க போன் பண்ணுவாங்க. நாய் கட்டச்சி இருக்கும். சரி. அதுக்காக வளர்ந்த நாய் கட்ட நாய் வளர்ந்த நாய்க்கும் கட்ட நாய்க்கும் வளர்ந்த நாய் வந்து 2 ஆட்டம் குறுக்கு மொசல் குடிச்சு நேரே போகாது எந்த மொசலும். சரி. போய் வாய் ஓடமும் விசுக்குன்னு சொல்லிடும். ஆமா. விசுக்கு நாய் அங்க போய் அதுக்குன்னு போர் முதல்ல அங்க அப்புறம் 2வது எடுத்து கூட்டி சொல்லுவாங்க. 2வது ஒரு ஒடி ஒடிக்கும். வளர்ந்த நாய்க்கு குறுக்காந்து போகும். சரி. வளர்ந்த நாய்க்கு 2வது ஏறாது. இதுக்கு எத்தனை ஊருக்கு அந்த மிதியிலே திரும்பும். இது கட்ட நாய் அங்க போய் திரும்பி வராது. சரி சரி. வளர்ந்த நாய் வந்து பாருங்க நீங்க எந்த நாயோ அங்க போய்த்து திரும்பி வரும். அங்க போய் திரும்பி இது காலு மிதியிலே திரும்பும் கட்ட நாய்.
கட்ட நாய் தான் வந்து மாறி அடுத்து அங்கனுக்கு மறைக்கிறோம் மறைக்கிறோம். மறைக்க முடியும். அப்படி பின்னால வர நாய் இன்னொரு நாய் வந்துச்சுன்னா ரெண்டு சொலவாம முடிச்சு. அதுதான் பழகு நாய்க்கும். ஆனா ஓட்டக்கதி வாட்சிக்கணும். கட்ட நாய் ஓட்ட ரேஞ்சு நல்லா இருக்கும். இது ஒரு வாரத்துல இந்த பிள்ளை குட்டின்றோம். நாய்க்குட்டியில விற்பனைக்கு இருக்குல்ல அண்ணையா? என்னையா நாய்க்குட்டியில விற்பனைக்கு வச்சிருக்கீங்களா? கொடுக்குறதுக்கு குட்டியெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஐயோட நம்பரையும் வந்து நம்பர் அப்படி சொல்லிருக்கீங்க, ஃபோன் நம்பர் சொல்லிருக்கீங்க. இப்ப 2 நாய் இருக்கு. சரி. இன்னும் 2 நாய், இன்னைக்கு ஒரு நாய் இந்த என்கிட்ட போய் இருந்துச்சு. சரி சரி. நீ அது என்ன சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம் வராது இன்னைக்கு இருந்துச்சுன்னா. சரி. இன்னைக்கு இருந்து நாளைக்கு காலையில வகுறு சாப்பிட்றத வரும். பின்னாலே போனவன் குட்டி எங்க இந்த புதர்ல எங்கிட்டு போய் அதான் குட்டி இருக்குன்னு பார்த்தா அப்படியே சாக்க கொண்டு போய் குட்டியை தூக்கிட்டு வந்து தோட்டத்துல ஓட்டு. சரி சரி சரி. இப்ப எத்தனை நாய் குட்டி போட்டுருக்கு? எத்தனை குட்டி இருக்கு? எத்தனை அடுத்து குட்டி போட போகுது? இப்ப ஒரு நாய் 3 குட்டி போட்டுருக்கு. ஒரு நாய். இன்னும் ஒரு நாய் 4 குட்டி போட்டுருக்கு. 4 குட்டி போட்டுருக்கு. இப்போ ஒரு நாய் இப்போ ஒரு நாய் இருக்கு. காலையில இந்த சாப்பிட்டுச்சு நாயை காணோம். சரி. இல்லாட்டி இதை விட்டு போகாது. இதுல 2 நாளா வரல ஈண்டுட்டு. சரி சரி. வேற தேடி பார்த்து எவனும் கடைச்சிட்டான என்ன பார்த்தேன். வேற ஈண்டு இருந்துச்சு. சரி சரி சரி. வேற கஞ்சி குடிச்சிட்டு போவோம் பின்னாலே குடிச்சிச்சு. அடுத்த இந்த 100 நாய் அந்த நாய் குட்டி அடுத்து குட்டி போடும்ல? ஆமா, அதுவும் அடுத்து குட்டி போட்டுருங்க. சரி சரி. இந்த ஒரு நாய் தான் இனமா இருக்கு. இதுலயே ஓட்டத்துல எந்த நாய்? எல்லா ஓட்டம் பழைய இதுல எல்லாம் ஓட்டம் தானே? பழைய நாயில அது நல்ல ஓட்டம். ஒரு கண்ணை இருக்குல்ல. சரி சரி. அதெல்லாம் ஓட்டம். அதுவும் சரியான ஓட்டம். இது வந்து பண்ணி எத்தனை மாதிரி வண்டியா இருந்தாலும் சரி அடிச்சுக்கிறோம். துப்பாக்கி கூட தேவையில்லை. சரி. துப்பாக்கின்னு தான் பேர். சரி. பண்ணி அந்த மாதிரி பண்ணி என்ன அடி அடிச்சாலும் சரி உனக்கு கொல்லாம விட மாட்டேன். இந்த நாய் நாய் தான் கட்டை. ஆனா பண்ணி பண்ணி பிடிச்சா இது காத்து பிடிக்கும். இல்ல இதை பிடிச்ச அப்படியே பண்ணியோட ஒட்டிக்கணும். குடத்தை பிடிச்சி பண்ணி படிக்கும். ஆமா. பிறகு இது மத்த நாய்களுக்கு என்ன வேலை? அந்த மல்லாத்துற வேலை தானே. ஒண்ணு செஞ்சுருவாங்க. ஆமா. குட்டியும் குருமான எல்லாம் சேர்ந்து ஆமா போய் காலை வேலை பிடிச்சி மல்லாச்சு இப்ப கட்ட பண்ணுது. அன்னைக்கு தோட்டத்துல அப்படிதான் 2-3 வண்டி இருந்துட்டு நல்ல நைட்டு விட்டு விட்டு மெஞ்சிட்டு மூதி பண்ணி போயிடுச்சு. சரி. இந்த 3 கழு மகாச்சோளத்துல நின்றுக்கிட்டு விடிய. சரி. விடிய போக முடியல. ஆளுக்கு பழக்கம் இருக்கும். பிறகு நான் அங்க மீன் பிடிக்க போனேன். சரி. நாய் பின்னாலேதான் வரும். என் பின்னாடிதான் வரும். இங்க வேற அதுக்கு யாரு இருக்கா? எங்க வேலைக்கு போனாலும் பின்னாலதான் வரும். நீங்க அதுக்கு நாய் உங்களுக்கு ஆமா. எனக்கு பாதுகாப்பு அதுக்கு பாதுகாப்பு நான் தான். பிறகு ஒரு தோட்டத்துக்கார குட்டி அந்த மியாண்டி. சரி. யாரு கூப்பிடுன்னு ஆட்டுக்காரர் கேட்டேன். உனையத்தையும் தேடி வராப்புல சீனி அப்படின்னாப்புல. சரின்ட்டு என்ன அப்படின்னு எனக்கு நம்மளை தேடி விடியாராப்புல வாங்க தோட்டத்துக்கு பண்ணி எடுக்கணும்னு அரியானம் பண்ணி. சரி. அந்த நாயை கூப்பிட்டு அப்படின்னாப்புல. சரி சரி. நாய் புறங்குது இருக்கு. அவனு வலைய கூட வீட்டுக்கு கொண்டு வரல. அவர் வீட்டுல வச்சுட்டு அப்படியே உள்ள வரணும்னா வாடை விழிஞ்சுன்னா கடிக்க போறோம். நீங்க உள்ள வாங்க பக்கத்துல வெளியே வார அப்படின்னு. அவர் 6 ரூபா உள்ள தட்டைக்கல இறங்கிடுச்சு. பூராக்கணும் இது வாடை விழுந்துருச்சு. வாடை விழுந்து தட்டை போட்ட வீட்டாங்கன்னு ஓடிச்சு. பண்ணியை பார்த்துருச்சு. வாடை விழுந்துருச்சு. கடிச்சு போற ஓடுங்கன்னு அங்க போன வேறுந்துருச்சு. கடிச்சிருச்சு. ஆமா. போன பிடிச்சி எல்லாம் சேர்ந்து மலாச்சிட்டோம். இது 2 கழுத நாங்க உள்ள கத்தவும் கழிச்சு இப்படி கூடி வந்து இப்படி பிடிங்கி போயிடுச்சு. ஆமா. அது ஒன்னத்தை நாங்க காலக்காய கெட்ட மணி தான். அது 1/2 மணி நேரம் ஆகும். ஆமா. அது பிடிங்கி போயிடுச்சு. ஆமா. இதுதான் மொத பண்ண வாய். அதுக்கு அப்ப அது சரி சரி. இந்த கிலோ 3 மாசத்து குட்டிலே 80 பண்ணிய தாய் அடிக்குதுன்னு கடிச்ச விடுமா? சிலுவைய பிடிச்சது விட்டல. சரி. ஒடிச்சிருச்சு. 2 தும்பியா துடிக்குது. சரி. விடல பண்ணி இங்க நாய் ஊரம் கடிச்சுக்கிட்டு இருக்க எங்கிட்டு விடும். அதனால பிற 2வது தாய் தான் பண்ணியை விட்டு காத்து 2 சுடி துண்டிச்சு வேண்டிச்சு விட்டுருச்சு. சரி. ரத்தக்காடு சிலுவாய் 2ம் போகவும் ஒழுகுது. நான் பண்ணி கொச்சக்காயரை கட்டி எடுத்து விட்டுட்டு பண்ணியை அடிக்க கூட எனக்கு மனசு இல்லை. இதை காப்பாற்ற பச்சை குட்டியில. அதனால பிறகு அந்த இழுத்துட்டே போய் இந்த அவளை வெளில படுத்துக்கிடுச்சு பண்ணி. எங்க தம்பி அண்ணன் போன் பண்ணேன். வந்துட்டாங்க.
வர எங்க என்ன பண்ண சிறுவாய் ஒடுக்கி பிடிச்சி அப்பா பண்ணி இந்த கவரை கட்டி விட்டுருக்கு பின்னாடி எடுத்து தரத்துலேயே போனோம். சரி. ஒரு முள்ளுக்குள்ள படுத்து கிடந்துச்சு. ஒரு கலப்பா ஆணையை கடிச்சு பிடிச்சி. சரி சரி. ஒரு 4-5 பேர் சமக்க மாட்டாம சமந்து ரோட்டு வரையும் சமந்து கொண்டு போகிற வேலைக்கு வண்டி போகாது. ஆளுதான் போக முடியும். ஆளுதான் போக முடியும். சமந்து தான் கொண்டு இப்போ இந்த ஏதாச்சும் அங்கிட்டு காட்டு வெளி விறகு பிறகு பொண்ணு பின்னால வருங்க. பெரிய உருப்படியை தான் வளைச்சி வச்சுக்கிறோங்க. சரி. வளைச்சி வச்சா குண்டி தூர வச்சுக்கிட்டு நின்றுக்குறோம். பொழுது அடைஞ்ச நேரம் தான் பிடிச்சிக்கிறது. அந்நேரம் அடிச்சு வேடிச்சிட்டு கட்டில யாரு தூக்கிட்டு நாயை அடிச்சோம்னா வராது, வரமாட்டேங்குது. வராது. அதை கொண்டுட்டு தான் வருவாரு. பொத்தாலும் என்ன செய்யுங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு நாயை எரிஞ்சு விரட்டி இழுத்து கொண்டு வருவேன். சரி. கொண்டு வந்து பிறகு ஒரு நாளைக்கு வளைச்சுக்கிறோம். பொத்தாலும் என்ன செய்யுங்க, நாயை அடிச்சு எரிஞ்சு விரட்டினாலும் வராது. ஆமா. பிறகு அந்த அன்னைக்கு சரின்ட்டு ஒரு இழுத்து வம்படியாத்த மட்டும் வருவேன். அப்படிலாம் நாய் அதுக்கு இருக்கிற நட்டி வச்சு மனிதனுக்கு கிடையாது. உங்கள்கிட்ட நல்லா பழகுவேன், உங்கள்கிட்ட நல்லா திம்பேன், திண்டுட்டு உங்கள்கிட்ட தான் கலவாம்பேன். இது இந்த திண்ட சோத்துக்குனால அந்த நண்டி வாசம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா வந்து குட்டியை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு, வேட்டநாய் குட்டியை வந்து. நாய் வந்து குட்டியும் போட்டு நம்ம அந்த வீடியோவும் நம்ம உள்ள வீடியோல பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஐயோட நம்பரை வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஐயோட நம்பரையும் கொடுக்குறோம். வேட்டநாய் குட்டி வேணுங்கிறவங்க வந்து ஐயாட்ட வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஐயோட ஊரும் பார்த்தீங்கன்னா ஐயா ஊரும் சொல்லிருங்க. பாப்பாக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் பக்கத்துல வந்து பாப்பாக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் வந்து ஐயா வந்து மதாரிட்டி ஓரத்துல பாப்பாக்குடி அந்த ஒரு தோட்டத்துல வந்து நாய்கள் வந்து வச்சிட்டு இருக்காரு. இப்போ நாய்கள் வந்து குட்டியும் போட்டுருக்கு. வீடியோ பார்த்துட்டு நாய்கள் வேணுங்கிறவங்க குட்டிகள் வேணுங்கிறவங்க வந்து ஐயா நம்பருக்கு கால் பண்ணி குட்டிகள் வாங்கிக்கலாம்.